வேதத்திலே ஒரு அருமையான வார்த்தையை பாருங்கள். சங்கீதம் 34:4 இப்படியாக சொல்கிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் என் எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். ஆம் பிரியமான சகோதரி, இன்றைய நாளிலே நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில பயமாக உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதா, அதன் மூலமாக பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தரை தேடுங்கள். நாங்கள் பயப்படும் போது சில வேளைகளில் மனுஷர்களை தேடுவோம், மனுஷர்களுக்கு கால் பண்ணி எங்கள் பிரச்சனைகளை கதைப்போமானால் அதனால் எதுவுமே நடந்து போவதில்லை. ஆனால் கர்த்தரை தேடும் போது அவர் உங்கள் எல்லா பயத்தையும் நீக்கலாக்கி அவர் உங்களை வழிநடத்த, அந்த பயத்திலிருந்து உங்களை விலக்கி கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதத்திலே பார்த்தீர்களானால் யோசபாத் ராஜா, அவனை சுற்றி அநேகர் யுத்தத்துக்காக எழும்பினார்கள். அவன் முதல் என்ன செய்தான்? பயந்தான். எப்படி நான் இதை மேற்கொள்ள போறேன் என்று பயந்தான். ஆனாலோ அடுத்த நிமிஷம் அவன் சுதாகரிச்சு கொண்டு கர்த்தரின் பாதத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து, தன் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி துதித்தான், அவரை நோக்கி பார்த்தான். அப்படி பார்க்கும் போது அவர் அவனுக்கு ஒரு அமைதலான ராஜ பாரியத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் தான் பிரியமான சகோதரி, இன்றைய நாள்ல ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்களா? அதன் மூலமாக பயந்து போய் என் வாழ்க்கை எப்படி ஆக போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பிள்ளைகளை வளர்த்திருப்பீர்கள், பிள்ளைகள் உங்களை கைவிட்டு விட்டார்கள், நான் தனியே இருக்கிறேனே, நான் எப்படி என் வாழ்க்கையை ஓட்டப் போகிறேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படித்தான் இல்லை என்றால் ஏதாவது ஒரு வாலிப பிள்ளைகளின் பிரச்சனை, குடும்பத்தின் ஃபைனான்ஸ் அல்லது குடும்பத்திலே சமாதானமின்மை, இப்படியான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில பயத்தை கொடுக்கிறதா? கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் உங்களை எல்லா பயத்திலிருந்தும் உங்களை நீக்கிக் கொள்ள கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். மனுஷர்களை தேடாதீர்கள், அவர்கள் உங்களோடு நெடுகாலம் நெடுதூரம் வரமாட்டார்கள். ஆனால் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுத்து உங்களோடு நித்தியமாக இருக்க வல்லவர். அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்கள் எல்லா பயத்தையும் அவர் நீக்கலாக்குவார். ஆமேன். God bless you all.